வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் 9வது நிறைவேற்று அரசு தலைவராக அனுரகுமார திசாநாயக்கா கடந்த வருடம் பதவியேற்றுக் கொண்ட செப்டம்பர் 23ஆம் தேதி இன்று கடந்து கொள்கின்றது. இவ்வாறான அனுரவின் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள் இன்று கடக்கும் பின்னணியில் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றம் குறித்து குறிப்பிடும் அவரது அதே ஆட்சியில் தென்னிலங்கையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் உட்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படும் சம்பவங்கள் அதிர்ச்சிகரமாக அதிகரித்து வரும் செய்திகளும் வருகின்றன. இலங்கையின் குடிசை தொழில்களில் ஒன்றாக போதைப் பொருள் உற்பத்தி இடம்பெற்று வருகின்றதோ என்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் நேற்று தங்காலையிலும் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டன. அங்கு 600 கிலோ போதைப் பொருளும் உடலங்களும் துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டமையும் இந்த கைப்பற்றப்படுதல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்த பகிர் செய்திகளும் அதிர்ச்சிகரமாக தலை காட்டுகின்றன. இப்போதைய நிலையில் இலங்கையில் முதல் முறையாக அதிக தொகையான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடமாக மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்துக் கொள்ளும் தெற்கின் அதே தங்காலை பகுதி மாறியுள்ளது. தங்காலை காவல்துறை நேற்று நடத்திய அதிரடியான சோதனைகளின் போது 3 பார உந்துகளில் இருந்து அதாவது லொரிகளில் இருந்து 245 கிலோ ஹெரோயினும் 380 கிலோ ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெத்தம்பேட்டமைனும் துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பகுதியில் புதுப்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட வீடொன்றில் இருந்து ஒரு அழைப்பு காவல்துறைக்கு வந்ததை அடுத்து இந்த பகிர் கண்டுபிடிப்புகள் இலங்கையருக்கு பகிரங்கமாகிக் கொண்டது. இந்த காவல்துறைக்கு வந்த இந்த அழைப்பை அடுத்து அந்த வீட்டில் இருந்து சுயநமுற்ற நிலையில் ஒருவர் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அவர் உடனடியாகவே அங்கு மரணித்திருந்தார். குறித்த வீட்டில் காவல்துறை சோதனையிட்ட போது அதிர்ச்சி மேலும் இறுகிக் கொண்டது. அந்த வீட்டில் நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப்பொருள் புகையை சுவாசித்து மரணித்த மேலும் 2 ஆண்களின் உடல்கள் இருந்தன. மொத்தமாக அந்த வீட்டில் 3 பலியான நிலையில்தான் அந்த வீட்டு வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பார உந்தியில் விநியோகத்திற்காக பொதி செய்யப்பட்டிருந்த 10 கிலோ ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ச்சியாக அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் விரிவடைந்து கொண்டன. அதன் பின்னர் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இன்னொரு வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் கடல் வழியாக கடத்தப்பட்ட ஆதாரங்களுடன் அதாவது நீர் புகாத வகையில் புதிய அமைப்பு செய்யப்பட்ட 10 பொதிகள் இருந்தன. அதன் பின்னர் தங்காலை கதிர்காமம் வீதியில் இன்னொரு வாகனம் அடக்கப்பட்ட போது அதில் 200 கிலோ ஹெரோயின் மற்றும் மெத்தம்பேண்டமைன் ஆகியனவும் T-56 ரக ஆயுதம் உட்பட்ட 4 நவீன ரக துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டமை பரபரப்பு திரைப்பட பாணியில் விரிந்த காட்சிகளாக மாறிக்கொண்டது. இதேபோல மேற்கு மாகாணத்திலும் மித்தேனியா, தலாவ மற்றும் கரிமதித்தா பகுதியில் இன்னொரு ஆயுத குவியல் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பத் மெனம்பேரி மற்றும் பெக்கோ சமன் ஆகிய பாதாள உலக முகங்கள் வழங்கிய தகவல்களால் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொண்டது. சம்பத் மெனம்பேரி என்ற பாதாள உலக முகம் சரணடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த ஆயுதங்களில் ஒன்றால் தான் அருண விதன கமகே எனப்படும் ஹஜ்ஜா எனப்படும் இன்னொரு பாதாள உலக முகமும் அவரது 2 குழந்தைகளும் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறை கூறுகிறது. மஹிந்த தற்போது தங்கியுள்ள தங்காலை குறித்த பரபரப்பு செய்திகள் வரும் நிலையில் இதுதான் தாயமென தங்காலையில் மஹிந்தவின் பாதுகாப்பையும் அரசாங்கம் பலப்படுத்த வேண்டுமென அவரது தரப்பின் குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொள்கின்றன. அரசு தலைவர் அனுர திசாநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி போன்றவர்களை பாதுகாப்பு தரப்பு சீருடை அணிந்து சென்று கொள்வதற்கு சில சதி திட்டங்கள் போடப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசு தலைவருக்கும் பிரதமருக்குமே இந்த நிலைமை என்றால் அதேபோல மஹிந்தவுக்கு எந்த நிலைமை வரும் என்பதை ஊகித்துக் கொண்டு அவரது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென மஹிந்த தரப்பு அதாவது ராஜபக்ச தரப்பு முகங்கள் குரல் கொடுக்கின்றன, அலறுகின்றன. பாதாள உலகத்தைச் சேர்ந்த நாசகாரிகள் இல்லையென்றால் தீவிரவாத சக்தி முகங்கள் பாதுகாப்பு படையின் சீருடையில் மாறு வேடமிட்டு இவ்வாறான சதி செயல்களை செய்ய திட்டமிட்டதான செய்திகள் வந்த நிலையில் தங்காலையில் மஹிந்தவுக்கு ஆபத்து எனவும் கொழும்பில்தான் அவரது பாதுகாப்புக்கு உறுதிப்பாடுகள் உள்ளதாகவும்
ராஜபக்சக்களின் அனுதாபம் 2.0 காட்சிகள் விரிவடைகின்றன. இதற்கிடையே முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் விடுதலை புலிகளின் நடைமுறை அரசின் வங்கிகள் மற்றும் வைப்பகங்களிலிருந்து மீட்கப்பட்டு ஸ்ரீலங்காவின் பெரிய அரசியல் தலைகள் மற்றும் இராணுவ தலைகள் எடுத்தது போக எஞ்சியது மிகுதியென இருந்த 10,000 தங்க நகைகளில் 6,000 தங்க நகைகள் இப்போது ஸ்ரீலங்கா மத்திய வங்கியிடம் இருக்கும் விடயத்தையும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தின் காதுகளில் நேற்று போட்டு வைத்தது. குறித்த 10,000 தங்க பொருட்களை ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையிடலை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்காவின் தேசிய ரத்தினக்கற்கள் மற்றும் நகைகள் ஆணையகத்திற்கு உத்தரவு ஒன்று இடப்பட்ட நிலையில் அந்த உத்தரவின்படி புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் உள்ளடக்கம் மற்றும் இடையை குறிப்பிட்டு 6,000 தங்க நகைகளும் தங்க பொருட்களும் ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக சிஐடியினர் தெரிவித்துவிட்டனர். குறித்த தங்க நகைகளுக்கு உரிய உள்ளூர்வாசிகள் அவற்றை அடையாளம் காட்டிக்கொண்டால் அவை அவர்களிடம் கையளிக்கப்படும் எனவும், இல்லாவிட்டால் உரிமை கோரப்படாத இந்த நகைகள் யாவும் ஸ்ரீலங்கா திரைசேரியிடம் கையளிக்கப்படும் எனவும் அரசாங்கம் குறிப்பிட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் திரைசேரிக்கு நெருக்கமாக உள்ள மத்திய வங்கியிடம் இப்போது 6,000 நகைகள் கையளிக்கப்பட்டுவிட்டன. அப்படியானால் அடுத்த கட்டமாக அவை மத்திய வங்கியிடமிருந்து திரைசேரிக்கு பாய்ந்து கொள்ளுமா அல்லது அனுர தரப்பு கூறியபடியே அவை மக்கள் உரிமை கோரிக்கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுமா என்பதே சாமானிய தமிழர்களின் வினாவாகவும் உள்ளது. எதுவாறோ இன்று ஒரு வருட அரசு தலைவர் பதவியை அதிகாரபூர்வமாக கடக்கும் அனுரவின் முறைமை மாற்றங்கள், அதாவது சிஸ்டம் சேஞ்சுகள் சொதப்பிக் கொள்கின்றன என்ற முணுமுணுப்புகளும் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகமே தனது செல்வாக்கை பிரயோகித்து இணைய நிதி மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டு குழுக்களை நாட்டுக்குள் அனுமதித்துக் கொள்வதாக அதே குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள துறையில் உள்ள அதிகாரிகள் குழுவொன்று தமது குற்றச்சாட்டு கடிதத்தை அரசு தலைவரான ஏகேடிஆருக்கு அனுப்பியுள்ள விடயமும் பகிரங்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பணியாற்றும் இந்த அதிகாரிகள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்குள் இணைய மோசடியை செய்யும் வகையில் வெறும் மோசடியாளர்களை தமது புலனாய்வின் மூலம் அடையாளம் கண்டு அவர்களை நாடு கடத்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் தமக்கு மேல் உயர் அதிகாரியாக உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அதே மோசடி முகங்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதாக இந்த கடிதத்தில் குற்றச்சாட்டுகள் தூக்கலாக உள்ளன. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இயங்கும் இணைய மோசடி நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகர திட்டத்திற்குள் செயல்படும் நிறுவனங்களுக்கான அதிகாரிகளின் போர்வையில் நாட்டுக்குள் நுழைந்து இலங்கையில் தமது இணைய மோசடி சாம்ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதாகவும், அவ்வாறான மோசடியாளர்களை தாம் இனங்கண்டு கொண்டாலும் மேலிட உத்தரவால் அவர்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் அதே திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளின் குழுதான் ஏகேடிஆரிடம் முறையிட்டுள்ளது. ரஷ்ய பிரஜை ஒருவரின் கீழ் இயங்கிய ஐஸ் போதை உற்பத்தி நிலையம் ஒன்று மோல்டோவா எனப்படும் இன்னொரு வெளிநாட்டு பிரஜை ஒருவர் தங்கியிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னணியில் இவ்வாறு இணைய மோசடியாளர்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவதான குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. இதற்கிடையே ரஷ்ய பிரஜை ஒருவரின் கட்டுப்பாட்டில் இயங்கிய ஐஸ் போதை உற்பத்தி நிலையம் இலங்கையில் வைத்து பல மோல்டோவா இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து இலங்கையில் ஐஸ் போதை உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய துணை புரிந்ததான விடயங்களும் பரபரப்பாக வெளிச்சத்துக்கு வந்துவிட்டன. இவ்வாறாக சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் பல சொதப்பல்கள் இடம்பெறுவதான முணுமுணுப்புகள் அதிகரிக்கும் பின்னணியில் கடந்த வருடம் இதே நாள் கொழும்பில் உள்ள அரசு தலைவர் செயலகத்தில் டமாரங்களற்ற வகையில் தனது பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்காவின் சொற்கள் இன்று அவரது அதிகாரபூர்வ ஒரு வருட ஆட்சியில் மீண்டும் எதிரொலிக்க தலைப்படுகின்றன. கடினமாக நாட்டுக்காக உழைப்பதே தனது உறுதிமொழி என கடந்த வருட செப்டம்பர் 23 செய்தி சொன்னவர் பாகுபலி படவசன பாணியில் இதுவே தனது பதவிக்கு வழங்கப்பட்ட கட்டளை சாசனம் என்றார். அத்துடன் மறக்காமல் தமது சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றம் டக் டிக் டொஸ் என உடனடியாக கனிந்து விழுவதற்கு தன்னிடம் எந்த ஒரு மந்திரக்கோலும் இல்லை எனவும் தான் அதனை செய்ய ஒரு மந்திரவாதியும் அல்ல எனவும் அவர் சொன்னார். எனினும் சரியானதை செய்ய தன்னை அர்ப்பணித்து தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு கூட்டான முயற்சியை வழிநடத்திக் கொள்வதாகவும் கடந்த செப்டம்பர் 23 காலையில் கேட்ட நிலையில் இன்றுடன் அந்த உறுதிமொழிகளுக்கு ஒரு வருடம் கடக்கின்றது. இப்போது நாளை அவர் நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை அரங்கிலிருந்து உரையாற்றுவதை இலங்கையர்கள் நாளை இரவு கேட்கலாம், பார்க்கலாம்.
இந்த பதிவு பதியப்படும் போது ஏகேடிஆர் தனது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் மற்றும் சிறிய குழுவுடன் அமெரிக்காவில் தரையிறங்கிவிட்டார். அமெரிக்காவில் அவருக்கு ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸ் உட்பட்ட உலக தலைவர்களுடனான சந்திப்புக்குரிய பட்டியல் உள்ளது. அத்துடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் ஒரு எக்ஸ்பிரஸ் போட்டோ ஷூட்டும் பாரம்பரியமாக காத்திருக்கின்றது. இதற்கும் அப்பால் அமெரிக்காவில் உள்ள இலங்கை டயஸ்போரா எனப்படும் இலங்கை சமூகத்துடனும் அவருக்கு ஒரு சந்திப்பு காத்திருக்கின்றது. கடந்த வருட ஆகஸ்டில் இதேபோல அமெரிக்க கண்டத்துக்குரிய பயணத்தை மேற்கொண்டு நாடு திரும்பிக் கொண்ட போது தனக்கு முன்னர் தலையாரியாக இருந்த ரணில் அடித்த லண்டன் விசிட் இப்போது ரணிலின் காலை சுற்றிய பாம்பாக அனுர தரப்பால் மாற்றப்பட்டுள்ளது. அவ்வாறாக தனக்கு முன்னர் தலையாரியாக இருந்தவரின் பயணத்தையே காலை சுற்றிய பாம்பாக சுற்ற வைத்த ஏகேடிஆர் தரப்பு இப்போது தமது தலைவரான அனுரவின் அமெரிக்க ஜப்பானிய பயணங்களின் அரச செலவினம் குறித்தும் அவதானத்தை கொள்வார்கள் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இந்த அவதான நிலை சொதப்பிக்கொண்டால் ஊருக்கு உபதேசம் உனக்கு அல்லடி பெண்ணை கருத்தியல் நிரூபிக்கப்பட்டு அதுவே பூமராங் தடியாக அனுர தரப்பை திருப்பி தாக்கவும் கூடும். எதுவாறோ இன்றுடன் அனுரவின் தலையாரி பொறுப்பின் ஒரு வருடம் அதிகாரபூர்வமாக கடக்கும் நிலையில் ஏகேடிஆரும் அவரது தரப்பும் கடந்த வருடம் இலங்கையில் இடம்பெற்ற 2 தேர்தல்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வேகமும் செயல்திறனும் போதாது என்ற அவரது விமர்சகர்களின் முணுமுணுப்புகள் அதிகரித்து வருகின்றன. ஆனால் உள்ளது உள்ளபடி சொன்னால் அனுர இன்றைய தனது ஒரு வருட அதிகார பூர்த்திக்கு நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டியவர்களின் பட்டியல் ஒன்று இருந்தால் அந்த பட்டியலில் ரணில் விக்ரமசிங்கவுக்குத்தான் முக்கிய இடத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க அன்று IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் உதவியை நாடியமைக்காக அவரையும் அவரது அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சித்த அதே அனுர தரப்புத்தான் இப்போது ஒரு வருட ஆட்சி பூர்த்தியில் ரணிலின் கொள்கைகளை அப்படியே பின்பற்றும் ஒரு தரப்பாக மாறியுள்ளது. தாம் ஆட்சிக்கு வந்தால் நாணய நிதியத்துடன் ரணில் தரப்பு செய்த ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளாக்கி நாணய நிதியத்துடன் இலங்கைக்கு சாதகமான ஒரு டீலை பெறுவோம் என அனுர தரப்பு அன்று கூறிக்கொண்டாலும் இப்போது ரணிலின் கொள்கைகளை அப்படியே பின்பற்றும் ஒரு தரப்பாக அது மாறியுள்ளது. இதற்கு அப்பால் தாம் முன்னர் இலங்கை தீவில் நடத்திய பிரபலமான பணிப்புறக்கணிப்பு போராட்டங்கள் எல்லாம் ஆட்சி பீடத்தில் ஏற்றுவதற்கு ஏதோ ஒரு வகையில் உதவியை செய்த நிலையில் தமது ஒரு வருட ஆட்சியின் பூர்த்தியில் தற்போது இலங்கையில் தொழிற்சங்கங்கள் நடத்தும் போராட்டங்களை வர்த்தமானிகள் மூலம் பெருட்டிக் கொள்ளும் ஒரு தரப்பாகவும் இன்றைய ஒரு வருட பூர்த்தியின் பின்னணியில் அனுரவின் தரப்பு இருப்பதும் இன்னொரு யதார்த்தமாக தெரிகிறது.